Hello friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது higher partial derivatives. If u equal to log of tan x plus tan y plus tan z, prove that sin 2x dou u by dou x plus sin 2y dou u by dou y plus sin 2z dou u by dou z equal to 2. அப்படியே prove பண்றோம். First u equal to log of tan x plus tan y plus tan z. இப்போ dou u by dou x முதல்ல கண்டுபிடிக்கணும். dou u by dou x ஃபர்ஸ்ட் இப்போ வந்து log of d by dxல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண log x டிஃபரன்ஷியேட் பண்ணனா என்ன வரும் 1 by x வரும். சோ இங்க x க்கு பதிலா இங்க என்ன கொடுத்திருக்காங்க log of tan x plus tan y plus tan z கொடுத்திருக்காங்க. log x க்கு பதிலா இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா முதல்ல நம்ம partial differentiation பண்றோம் with respect to x பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது x மட்டும் நம்ம முதல்ல பார்க்கறோம். அதுல வந்து y and z are constant. partially differentiate with x ஒரு ஃபங்க்ஷனை பண்ணும்போது y and z are constant. அதே மாதிரி partially differentiate with y ல பண்ணும்போது x and y z are constant. அதே மாதிரி z வந்து with partially differentiate with z பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து z பார்ஷியலா பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x and y are constant. இதுதான் ரூல். சோ இப்போ log x ங்கிறது 1 by x. இப்போ log of this one equal to 1 by tan x plus tan y plus tan z. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இது ஃபுல்லா ஒரு ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன் அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன்ல x இருக்கான்னு பார்க்கணும். x இருக்கு tan x இருக்கு. அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணனா secant square x into secant square x. அடுத்து tan y யும் tan z கான்ஸ்டன்ட் அதனால 0 அது இந்த ஃபங்க்ஷன் 0. சோ log of tan x plus tan y plus tan z டிஃபரன்ஷியேட் பண்ணனா முதல்ல 1 by tan x plus tan y plus tan z வரும். அப்புறம் இங்க tan x மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஏனா tan y யும் 0 tan z ம் 0 கான்ஸ்டன்ட் வெச்சிருக்கோம். அதனால 0. So tan x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணனா tan x டிஃபரன்ஷியேட் பண்ணனா secant square x. So secant square x equal to secant square x divided by tan x plus tan y plus tan z. First one. Next dou u by dou y. அதே மாதிரி partially differentiate with இந்த ஃபங்க்ஷனை partially differentiate with y ல பண்றோம். அப்போ x and z are constant. அது வந்து டிவிஷன் பண்ணா 0 வரும். சோ log of இது பண்ணும்போது 1 by இந்த ஃபங்க்ஷனை பண்ணும்போது 1 by tan x tan y plus tan z. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பண்ணும்போது tan z மட்டும் தான் tan y மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். tan x and tan z are constant. So is getting 0. So tan y மட்டும் பண்ணனும். tan y differentiate பண்ணனா partial differentiate with y ல பண்ணும்போது secant square y. So secant square y divided by tan x plus tan y plus tan z. Next one dou u by dou z. dou u by dou z பண்றோம். அதே மாதிரி partially differentiate with z ல பண்றோம் அந்த ஃபங்க்ஷனை பண்ணும்போது log of this one பண்ணும்போது 1 by tan x plus tan y plus tan z 1 by tan x plus tan y plus tan z into நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல z பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப அப்படி பண்ணும்போது x and y are constant. So it getting 0. So tan z பண்ணும்போது tan z டிஃபரன்ஷியேட் பண்ணனா secant square z. secant square z equal to secant square z divided by tan x plus tan y plus tan z. Next இப்போ என்ன பண்ணிருக்காங்க sin 2x dou u by dou x முதல்ல கொடுத்திருக்காங்க. sin 2x dou u by dou x equal to
அதில் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ண sin 2x வந்து நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 2 sin x cos xன்னு எழுதிக்கலாம். sin 2x இது ஃபார்முலா என்ன? sin 2xன்னா sin 2x என்ன ஃபார்முலானா 2 sin a cos a. ஸோ 2 sin x cos xன்னு எழுதிக்கிறோம். இன்ட்டு dou u by dou xங்கிறது என்னன்னா secant square x divided by tan x plus tan y plus tan z. அப்படின்னா இப்போ வந்து secant square xங்கிறது என்னன்னா 2 sin x cos x into 1 by cos square x divided by tan x plus tan y plus tan z. இப்போ இந்த ஒரு காசும் இந்த காசும் அடிபட்டுரும், பேலன்ஸ் ஒரு காசு இருக்கும். இது என்னன்னா 2 sin x by cos xன்னு இருக்கும். 2 sin x by cos xங்கிறது என்னன்னா ஈக்குவல் டு இங்கே எழுதுறேன் 2 sin x டிவைடட் பை cos xன்னு இருக்கும். அப்போ 2 tan x ஆகிடும். டிவைடட் பை tan x plus tan y plus tan z. ஓகே, நெக்ஸ்ட்டு இது sin x by cos x tan x ஆகிடும். 2 sin x by cos x இருக்குது. sin x by cos x tan x. கீழே வந்து tan x plus tan y plus tan z இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? sin 2y dou u by dou yன்னு இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கும்போது sin 2y dou u by dou y ஈக்குவல் டு இதே மாதிரி sin 2yன்றது என்ன 2 sin y cos y into secant square yங்கிறது 1 by cos square y divided by tan x plus tan y plus tan z. இதில் இது இவனு கேன்சல் ஆனால் கெட்டிங் கேன்சல் ஒன்று தான் இருக்கும், cos y மட்டும் தான் இருக்கும். இது என்னென்னா 2 sin y by cos y tan y divided by tan x plus tan y plus tan z. Next one. அடுத்தது என்ன கொஸ்டின்ல இருக்கு? sin 2z dou u by dou z. sin 2z dou u by dou z equal to sin 2zங்கிறது என்னன்னா 2 sin z cos z into secant square z. secant square zங்கிறது என்ன? இங்கே secant square z இருக்கு இல்லையா? secant square zங்கிறது என்னன்னா 1 by cos square z divided by tan x plus tan y plus tan z. இது இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா cos z இருக்கும். cos z 2 sin z by cos z இருக்கும். அப்போ 2 tan z. இது cos z by tan sin z by cos zங்கிறது 2 tan z. sin z by cos z equal to tan z. 2 tan z divided by tan z tan x plus tan y plus tan z. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை என்ன சொல்லியிருக்காங்க? sin 2x dou u by dou x plus sin 2y dou u by dou y plus sin 2x dou u by dou z equal to 2ன்னு இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இந்த மூணுத்தையும் sin 2x dou u by dou x sin இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? sin 2x dou u by dou x plus sin 2y dou u by dou y plus sin 2z dou u by dou z ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணுறோம் எல்லாத்தையும். ஆட் பண்ணுறோம். sin 2x dou u by dou x plus sin 2y dou u by dou z plus sin 2z dou u by dou z equal to இங்கே ஸ்பேஸ் இங்கேருந்து நான் எழுதுறேன். ஓகே, equal to
என்னென்னா sin 2x dou u by dou xங்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? sin 2x dou u by dou xங்கிறது 2 tan x divided by tan x plus tan y plus tan z. இதை இங்கே நம்ம எழுதுகிறோம். 2 tan x divided by tan x plus tan y plus tan z எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன இருக்குது? sin 2y dou u by dou y. sin 2y into dou u by dou y இருக்குது. இப்போ நம்ம இங்கே sin 2y என்ன பண்ணியிருக்கோம்? sin 2yங்கிறது sin 2y dou u by dou yங்கிறது இங்கே எழுதியிருக்கோம். 2 tan y divided by tan x plus tan y plus tan z. அதை இங்கே எழுதுகிறோம். ப்ளஸ்ஸு இங்கே ஆட் பண்ணுறோம். இங்கே ஆட் பண்ணோம். sin 2y ஆட் பண்ணனால இங்கே ஆட் பண்ணி sin 2y dou u by dou yங்கிறது 2 tan y divided by tan x plus tan y plus tan z. Next one, அடுத்தது கடைசியில் sin 2z dou u by dou z. அதுக்கு ஆன்சர் வந்து 2 tan z by tan x plus tan y plus tan z. இப்போ நம்ம அடுத்து ப்ளஸ் போட்டுரும். ப்ளஸ் அதுக்கு ஸ்பேஸ் இல்லைங்க, ஸோ இங்கே எழுதுகிறேன். ப்ளஸ் 2 tan z divided by tan x plus tan y plus tan z எழுதியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தோன்னா இப்போ எல்லாத்துலேயும் காமனாக வந்து 2 இன்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 2 tan x divided by tan x plus tan y plus tan z plus 2 tan y by tan x plus tan y plus tan z plus 2 tan z by tan x plus tan y plus tan z மூணுத்தையும் எழுதும்போது கீழே டினாமினேஷனில் என்ன இருக்குன்னா both are common. tan x tan y plus tan z இருக்குது. மேலே என்ன இருக்குது? 2 tan x plus 2 tan y plus 2 tan z இருக்குது. ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயும் tan x இந்த 2வை நம்ம வெளியில் எடுத்துடுறோம். 2வை வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? tan x plus tan y plus tan z இருக்கும். டிவைடட் பை tan x plus tan y plus tan z இருக்குது. இதில் 2 tan x plus 2 tan y plus 2 tan z இருக்குது. tan z இருக்கு இல்லையா? எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்கிறதுனால 2வை வெளில எடுத்துட்டோம். பேலன்ஸு tan x plus tan y plus tan z இருக்குது. டினாமினேஷனில் tan x plus tan y by tan z இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் அடிச்சிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2. ஸோ 2 இருக்குது. ஸோ sin 2x plus dou u by dou x plus sin 2y dou u by dou y plus sin 2z dou u by dou z equal to 2. இங்கே 2 ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.